தாவரங்கள் தழைகள் என்று எண்ணாமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலை வாழ் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். பொதுவாக இந்த கோடைக்காலம் அப்படின்னு நமக்கு வந்தாலே சில வகையான பூக்களையும் சில வகையான தாவரங்களையும் நம்ம நிறைய பார்க்கலாம். இந்த கோடைக்காலம் முடியும் போது பார்த்திங்கன்னா எங்கே தேடினாலும் அந்த செடிகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பிரம்மதண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இந்த பிரம்மதண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப அழகாக மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம், நிறைய முட்களை கொண்டு இருக்கக்கூடிய தாவரம். அதோட இலை கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். தெரியாமல் கையோ காலோ பட்டு விட்டதுன்னா அப்படியே கிழிச்சிரும். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கூர்மையான முட்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த பிரம்மதண்டுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செடியை நீங்கள் வெட்டினீங்கன்னா உள்ளே இருந்து மஞ்சள் நிறமான ஒரு தண்ணீர் வடிய ஆரம்பிக்கும். உலகத்திலேயே பார்த்திங்கன்னா இயற்கையான தாவரத்தில் தங்கம் இருக்குது அப்படின்னா இந்த பிரம்மதண்டில் ரொம்ப குறைந்த அளவு தங்கம் இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு மிகப்பெரிய மருத்துவ ஆராய்ச்சிகள் உறுதி செய்திருக்கிறது. ஏன் அதுலேருந்து தங்கம் எடுக்கிறது இல்லைன்னா, தங்கம் எடுக்க ஆகக்கூடிய செலவு அப்படிங்கிறது தங்கத்துடைய காஸ்ட்டை விட அதிகமாக இருக்கிறதுனால அதை யாரும் பெருசாக சொல்லலை. ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்தில், குறிப்பாக சித்த மருத்துவத்தில் இந்த பிரம்மதண்டிலிருந்து எடுக்கக்கூடிய சில பொருட்கள் மருந்தாக அல்லது உணவாக பயன்படுத்தும் போது தங்கத்தை விட எவ்வளவு அழகாக செயல்பட்டு உடலை உரமாக்குகிறது அப்படிங்கிற குறிப்புகள் நம்ம பார்க்கும்போது அதிசயிக்க வைக்கிறது. இன்றைக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை தொடை இடுக்குகளில், அக்குள் பகுதிகளில், தலைப்பகுதிகளில், கழுத்து பகுதிகளெலாம் வட்ட வட்டமாக ஏற்படக்கூடிய அரிப்பு மார்க்குகள். இந்த அரிப்பு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா காலை நேரங்கள்லையும் குளித்த பிறகும் இரவு படுப்பதற்கு முன்பும் அந்த கால்களை சொரிந்து 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 அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தோல் கிழிந்து ரத்தம் கொடுக்கின்ற அளவுக்கு சொரிந்து விடுவார்கள். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியாக இருக்கும். திருப்பி காலை நேரங்களில் அந்த அரிப்பு ஏற்படுறதை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏற்படுகின்ற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட அரிப்பு நோய்களுக்கு வெளிப்புறமாக உபயோகப்படுத்தினாலே மிகப்பெரிய அளவு தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த பிரம்மதண்டு அப்படின்னு சொல்லலாம். பிரம்மதண்டிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 100 மில்லி எடுத்துங்க. வெளியில் பூசக்கூடிய நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஒரு 400 மில்லி அளவுக்கு எடுத்துங்க. இது ரெண்டத்தையும் ஒன்றாக கலந்து இளம் சூடான நெருப்பில் வைத்து கொதிக்க வைத்து எண்ணெய் பதம் வரும் வரையில் அதை கொதிக்க வைத்து அதுக்கப்புறம் வடிகட்டி அந்த எண்ணெயை பத்திரப்படுத்தி வச்சுங்க. உடம்பில் ஏற்படக்கூடிய அரிப்புகள், அதே போல் நான் சொன்ன மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய பிரச்சனை, குறிப்பாக தொடை இடுக்குகளில் ஏற்படுகின்ற கடுமையான அரிப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிக பெரிய அளவில் தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த பிரம்மதண்டு. ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் அரிப்பு இருக்கோ அந்த இடத்துல ஒரு 5 மில்லி அந்த எண்ணெய் எடுத்து அரிப்பு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தடவி ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் விட்டு அதன் பிறகு வெந்நீரில் குளிங்க. கொஞ்சம் அதை ஒரு 3 மாதம் செய்து பாருங்கள். அந்த தொடை இடுக்குகளில் இருக்கக்கூடிய அரிப்புகள், கழுத்து பகுதி, பிட்ட பகுதியில் ஏற்படக்கூடிய அரிப்புகள்லாம் எதுவுமே இல்லாமல் உடலில் மிகப்பெரிய அளவு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு லிச்சன் பிளானஸ் அப்படிங்கிற தோல் நோய். இந்த லிச்சன் பிளானஸ் நோய்ங்கிறது பார்த்திங்கன்னா கால்கள்லேயோ கைகள்லேயோ சிறு சிறு வட்டங்களாக ஆரம்பிக்கும். உலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பேட்சாக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரு ரூபா காயினை வச்சு சூடு போட்டோன்னா தோலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக அந்த பேட்சஸ் பரவி விடுவதை பார்க்க முடியும். துரதிருஷ்டவசமாக சிலருக்கு நாக்கில் கூட அந்த லிச்சன் பிளானஸ் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஒரு வகையில் நாக்கில் அந்த லிச்சன் பிளானஸ் ஏற்பட்டதுன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அது ஏற்படக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய சுவை அரும்புகள் முழுமையாக செயலிழந்து போய் அவங்களுக்கு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டு தெரியாத ஒரு நிலைமை ஏற்படுவதை பார்க்கலாம். ஸோ இந்த வகையில் ஏற்படுகின்ற அந்த தோல் நோய்க்கு லிச்சன் பிளானஸ் அப்படின்னு பேர். இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாடர்ன் மெடிசனில் ஸ்டீராய்ட் சம்மந்தப்பட்ட மருந்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு தேவைங்கிறது லிச்சன் பிளானஸ்க்கு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் எந்த மருந்தும் உள்ளுக்கு இல்லாமல் வெளிப்புற தேய்ச்சல்லையே அந்த லிச்சன் பிளானஸை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பிரம்மதண்டுக்கு உண்டு. ஸோ பிரம்மதண்டிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 100 மில்லி, நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் 400 மில்லி, ரெண்டத்தையும் ஒன்றாக கலந்து கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த பிரம்மதண்டுடைய இலைச்சாறு அல்லது செடிச்சாருக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கான சக்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பிரம்மதண்டை பொறுத்தவரையிலும் அதிகமாக உள்ளுக்கு மருந்தாக கொடுக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அது விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரம் சொல்லுவோம்.
ஏன்னா அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளை கொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாடில் ஆடு மாடு சாப்பாடுலேயே இந்த பிரம்மத்தண்டையும் சேர்த்து அரைச்சி கொடுத்துருவாங்க. அதை சாப்பிட்டதுன்னா அந்த மாடுலாம் வயிறு வீங்கி மலம் வெளிப்போகாமல் கடுமையான வாயு தொந்தரவுக்கு உள்ளாகி அந்த மாடுகள் இறந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல தான் சில நேரங்களில் இது தெரியாமல் உள்ளுக்கு பயன்படுத்தும் போது அடுத்த 2-3 நாட்களில் வயிறு பெரியதாக வீங்கி ஈரல் செயலிழந்து போய் நமக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படுறதுனால இந்த பிரம்மதண்டை உள்ளுக்கு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் கிடையவே கிடையாது. இன்றைக்கு புழுவெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது தலையில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு பிளேடு வச்சு ஷேவ் பண்ணி எடுத்த மாதிரி கொஞ்சோண்டு முடி இருக்காது. முதல்ல தலைப்பகுதிகளில் ஏற்படும், அப்புறம் தாடி மீசை பகுதிகளில், அதுக்கப்புறம் கண்களுக்கு மேலே இருக்கக்கூடிய புருவத்தில் கூட ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், கால்களில், கைகளில் அங்கங்கே வட்ட வட்டமாக இந்த மாதிரி முடி கொட்டி போகிறத பார்க்க முடியும். இதற்கு புழுவெட்டு அப்படின்றது பெயர். இந்த புழுவெட்டு ஏற்படும் போது இன்றைக்கு பார்த்திங்கன்னா மாடர்ன் மெடிசனில் இதற்கு முறையான சிகிச்சை எடுத்துக்கொண்டால் கூட தீர்வுங்கிறது கிடையாது. இந்த பிரச்சனையை நிரந்தரமாக குணமாக்கி தலைமுடி சம்பந்தப்பட்ட வளர்ச்சியை தூண்டக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் இந்த பிரம்மதண்டும் ஒன்றுன்னு சொல்லலாம். பிரம்மதண்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை இந்த மாதிரி புழுவெட்டு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நன்றாக தடவி ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீர் வைத்து குளிக்க வேண்டும். இதை ஒரு 6 மாதம் தொடர்ந்து செய்யும்போது இந்த புழுவெட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த தலைமுடி வளராமல் இருக்கக்கூடிய சூழல் படிப்படியாக குறைந்து மீண்டும் இயற்கையான முறையிலேயே அந்த புழுவெட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமடைந்து உடல் ஆரோக்கியமாகிறத பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த பிரம்மதண்டை பொறுத்தவரையிலும் வெளிப்புறமாக உபயோகப்படுத்த வேண்டிய மருந்து உட்புறமாக உபயோகப்படுத்துதல் அப்படிங்கிறது கூடவே கூடாது. முறையான ஒரு மருத்துவ ஆலோசனைப்படி உடலில் ஏற்படுகின்ற எந்த வகையான தோல் நோய்களாக இருந்தாலும் வெளிப்புறமாக இதை பயன்படுத்தி வந்தாலே படிப்படியாக அந்த தோல் நோய்கள் மறைந்து நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளில் நாம் எவ்வாறு நம்முடைய பங்களிப்பை அளிக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விளையாட்டுகள் என்பவை மனிதர்களுடைய ஆரோக்கியத்திற்கானவை. விளையாட்டுகள் மனிதர்களிடையே பண்பாட்டு வாழ்க்கையை வளர்க்கக்கூடியவை. இன்னும் சொல்லப்போனால் விளையாட்டுகள் தான் ஒரு கலாச்சாரத்தினுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது நம்முடைய விளையாட்டுகள் என்பது அதில் நேரடியாக பங்கேற்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், பார்வையாளர்களாக இருக்கட்டும், அது ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இருப்பதை, மகிழ்ச்சியினுடைய ஊற்றுக்கண்ணாக இருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம். இதெல்லாம் ஒரு காலகட்டம். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகு விளையாட்டுகள் என்பவை மனித உளவியலில் மிக ஆழமான தாக்கங்களை செலுத்த ஆரம்பித்திருக்கின்றன. அந்த தாக்கங்கள் என்பது மனிதர்களுடைய கலாச்சார குணங்களை மாற்றி அமைக்கின்றன, அவர்களுடைய செயல்களை மாற்றி அமைக்கின்றன, மனித உறவுகளை மாற்றி அமைக்கின்றன. இதை பற்றி நாம் நீண்ட காலமாக தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்திருக்கிறோம். முக்கியமாக வீடியோ கேம்ஸ். இந்த வீடியோ கேம்ஸ் என்று சொல்லக்கூடிய விளையாட்டுகள் மூலமாக இளைஞர்கள், சிறுவர்கள் தனிமைப்படுகிறார்கள், சமூகத்தோடு உறவற்றவர்களாக மாறுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தினரிலிருந்து கூட அவர்கள் அந்நியப்பட்டு விடுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்திருக்கின்றன. அதிலும் முக்கியமாக வன்முறை காட்சிகள் சார்ந்த இந்த வீடியோ விளையாட்டுகள் என்பவை மனித உளவியலில் மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்கிற விமர்சனம் கூட வைக்கப்பட்டது. ஒரு அரசியல் ரீதியான பார்வைகள் கூட இந்த வீடியோ விளையாட்டுகள் அணுகப்பட்டன. முக்கியமாக அமெரிக்க இராணுவ வீரர்கள் பிற நாட்டு இராணுவத்தின் மீதோ அல்லது மக்களின் மீதோ தாக்குதல் நடத்துவது, அல்லது மிகவும் வன்முறை மிகுந்த காட்சிகளில் அல்லது ஒரு அதிவேகமான ஒரு எந்திரங்களை பயன்படுத்துவது, எந்திர துப்பாக்கிகளை பயன்படுத்துவது, அல்லது மிக வேகமாக காரை ஓட்டிச் செல்வது, பைக்கை ஓட்டிச் செல்வது போன்ற ஒரு பந்தயங்கள் எல்லாமே கூட எவ்வாறு ஒரு ஆழமான உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன, பின்னர் வேறு வேறு வகைகளில் அதை நிஜ வாழ்க்கையில் பரீட்சித்து பார்க்கிற போது ஏற்படக்கூடிய விபரீதங்கள், இதையெல்லாம் பற்றி கூட நாம் மிக விரிவாக பேசியிருக்கிறோம். விளையாட்டுகள் என்பவை முற்றிலுமாக மனித மனதை சிதைக்கக்கூடியதாக, மனித மன ஆரோக்கியத்தை சிதைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது
என்பதுதான் தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு கோட்பாடாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இப்பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி விபரீதமான விளையாட்டுகள் செல்ல ஆரம்பித்து விட்டன. சமீபத்தில் உலகில் பரவலாக ஒரு விளையாடப்பட்டு வரக்கூடிய அல்லது ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்கக்கூடிய ப்ளூ வேல் என்கிற அந்த ஒரு விளையாட்டு, இது இணையத்தில் நீங்கள் தரவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த விளையாட்டை இப்பொழுது மத்திய அரசு தடை செய்திருக்கிறது. ஏனென்றால் அந்த விளையாட்டினுடைய ஒரு அடிப்படை என்பது அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதாவது அந்த விளையாட்டை விளையாடக்கூடியவர்கள் தங்களை தாங்களே துன்புறுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. 50 நாட்களுக்கு அந்த விளையாட்டை நீங்கள் தொடர்ந்து விளையாட வேண்டும். அப்படி விளையாடுகிற போது அந்த விளையாட்டில் நீங்கள் ஒரு பங்கேற்பாளராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்ள வேண்டும், துன்புறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற கட்டளைகள் அந்த விளையாட்டு போட்டியின் போது உங்களுக்கு இணையத்தின் வழியாக வழங்கப்படுகின்றன. அந்த விளையாட்டிலிருந்து வழங்கப்படுகிறது. இது சிறுவர்களை குறிவைத்து உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. முக்கியமாக ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த பிலிப் என்கிற ஒரு இளைஞர் அந்த விளையாட்டை உருவாக்கினார். இப்பொழுது அதற்காக அவர் தண்டிக்கப்பட்டு சைபீரிய சிறையில் இருக்கிறார். இந்த விளையாட்டு மிக வேகமாக பல நாடுகளில் பரவி வருகிறது என்பதை கடந்த சில மாதங்களாகவே நாம் பல்வேறு செய்திகளில் பார்த்து வந்தோம். இந்த விளையாட்டினுடைய உச்சக்கட்டம் என்னவென்றால், இந்த விளையாட்டை விளையாடக்கூடியவர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அல்லது யாரையாவது கொலை செய்ய வேண்டும். இதுதான் இந்த விளையாட்டினுடைய அடிப்படையான ஒரு கூறு. இந்த அடிப்படையில் பல நாடுகளில், முக்கியமாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் பல சிறுவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்கொலை செய்து கொண்டது மட்டுமல்லாமல் மற்றவர்களின் மீதும் பல வன்முறையான செயல்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கு இந்தியாவில் பல சிறுவர்கள் அப்படி தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வருகின்றன. மேற்கு வங்கத்தில் ஒரு மாணவர், ஒரு 14 வயது மாணவர் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். கேரளத்தில் 2 மாணவர்கள் அதேபோல் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள். இப்படியாக பல்வேறு விதமான மரணங்கள். அப்பொழுது அவர்களுடைய நண்பர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த விளையாட்டினுடைய ஆதிக்கத்தின் காரணமாகத்தான், இந்த விளையாட்டினுடைய தாக்கத்தின் காரணமாகத்தான் இந்த மரணங்கள் நிகழ்ந்தன என்று. இது உண்மையிலேயே இன்றைக்கு இந்திய அரசு கூகுள் நிறுவனத்திடம், ஃபேஸ்புக் நிறுவனத்திடம் எல்லாம் கேட்டிருக்கிறது, அந்த விளையாட்டிற்கான இணைப்பை நீங்கள் துண்டித்து விடுங்கள் என்று. ஆனால் நம்முடைய அடிப்படையான ஒரு கேள்வி என்னவென்றால், உண்மையில் இந்த உலகம் எந்த அளவிற்கு ஒரு அறமற்ற ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய வாதனை என்பது அல்லது துயரம் என்பது, துன்புறுத்தல் என்பது அது ஒரு கேளிக்கையாக மாற்றப்படுகிறது. அதற்கான விளையாட்டுகள் உருவாக்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் மிகப்பெரிய கொடுங்கோல் அரசர்கள், நாம் வரலாற்றில் படிக்கிறோம், மற்றவர்களை துன்புறுத்தி அதன் மூலமாக இன்பமடையக்கூடியவர்கள், மனிதர்களை சண்டையிட வைத்து இன்பமடையக்கூடியவர்கள், அல்லது மனிதர்களை கொலை செய்து இன்பமடையக்கூடிய கொடூரமான சர்வாதிகாரிகள் எல்லாம் வரலாற்றில் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது மனிதர்களுக்குள், எல்லா மனிதர்களுக்குள்ளும் அதுபோன்ற குணங்களை உருவாக்கக்கூடிய, திணிக்கக்கூடிய, அல்லது நம்முடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய வன்முறை சார்ந்த விருப்பங்களை மேலே கொண்டு வரக்கூடிய இது போன்ற விளையாட்டுகள் என்பது மனித குலத்திற்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவால். எல்லா துறைகளிலும் பாலியல் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிலும் மிகைப்படுத்தப்பட்ட சித்தரிப்புகளின் மூலமாக ஒரு மிகப்பெரிய வன்முறை களங்கள் உருவாக்கப்படுகின்றன. விளையாட்டுகளில் அதே போன்ற ஒரு வன்முறை களமாக மனித வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. உண்மையில் மனிதர்கள் அறம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு சாத்தான்களோடு நடத்த வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது என்றுதான் தோன்றுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய மாணவ சங்கத்தின் மாநில தலைவர் திரு வி மாரியப்பன். ஒரு அமைப்போட தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மாணவர்கள் பல கோரிக்கைகளை முன்வச்சு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த போராட்டம் தீவிரமடையக்கூடிய சூழல் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அரசோட செயல்பாடுகள் என்ன, மாணவர்களோட தேவை என்ன, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்.
இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். மாணவர் சங்கம் அதில் ஒரு பொறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு மாணவர்கள் எதிர்கால இந்தியான்னு நம்ம சொல்கிறோம். அதிக எண்ணிக்கை இளைஞர்கள் கொண்ட நாடு நம்ம நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசோட ஒரு செயலற்ற தன்மை காரணமாக மாணவர்கள் பல விஷயங்களை முன்வைச்சு போராடுற ஒரு சூழல் தான் பார்க்குறோம். அன்றாடம் ஒரு நிகழ்வு மாணவர் மாணவிகள் இந்த பெண்களும் சேர்ந்து தீவிரமாக ஈடுபடுறக்கூடிய சூழல் இன்னைக்கு நம்ம இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேர் நிறைய துறையில் இருக்கிறவங்க போராடினாலும் மாணவர்கள் அப்படின்னு வரும்போது அதை கவனத்தில் எடுத்து அவங்களோட குறையை தீர்க்க வேண்டிய மாநில அரசு அதற்கு எதிராக காவல்துறையை அடக்குமுறை ஏவி விடுற ஒரு சூழலையும் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு உண்மையிலேயே மாணவர்கள் பிரச்சனை என்ன, இதனோட விளைவு என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இப்படின்னு நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கு சார். முதல்ல இந்த மாணவர்களோட போராட்டம் இதோட தீவிரம் இன்னைக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கல்லூரி பள்ளி மாணவர்கள் மத்தியில் அதிகரிச்சுட்டே வரதை பார்க்குறோம் நாளுக்கு நாள். என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்காக இன்னைக்கு மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க? தமிழகத்தினுடைய அரசு செயல்படாத அரசாக இருப்பது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கைகளுக்கும் இந்த அரசு பினாமியாக ஒரு கைப்பாவையாக செயல்படுவது மிக முக்கியமான ஒரு காரணம். மக்களுக்கான ஒரு அரசாங்கமாக முதல்ல இது இல்லை. அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி போராட்டங்கள் என்பது வலுவாக தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதுமே அது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு அரசாங்கம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு முதல்ல ஒரு மாநில உரிமையை பாதுகாக்கணும். அது மத்திய அரசிடமிருந்து பாதுகாக்கணும். தவறான நடவடிக்கைகளை அந்த அரசு செயல்படும் போது எதிர்த்து குரல் கொடுக்கணும். இப்போ இந்த 2 நிகழ்வுகளுமே அதிமுக அரசாங்கத்திட்ட இல்லை. அது முதல். இப்போ கூட நீங்கள் மத்திய அரசாங்கம் பல விஷயங்களில் தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறித்திருக்கிறது. அது நீட்டாக இருக்கலாம், ஜல்லிக்கட்டாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்கு. இப்போ கூட பட்ஜெட்டில் கூட மாணவர்களுக்கான கல்வியில் கை வச்சிருக்கு. இப்போ உண்மையிலே மக்களுக்கு மாணவர்களுக்கான ஒரு மக்கள் நலன அரசாங்கம் இருந்தால் இதற்கு எதிராக சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க மாறாக மத்திய அரசாங்கத்தினுடைய தவறான செயல்களுக்கும் வரவேற்பை அளிக்கக்கூடிய ஆட்களாக பழனிசாமியும் ஓபிஎஸும் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு காரணம். அதனால தான் இன்றைக்கி போராட்டங்கள் வலுப்படுது. மாணவர்கள் மட்டும் போராட்டத்தில் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த ஓராண்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போராடாத துறை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா துறைகளிலுமே போராட்டம் நடந்து, செவிலியர்கள் ஆரம்பித்து, விவசாயிகள் ஆரம்பித்து, ஆசிரியர்கள் ஆரம்பித்து எல்லாமே. என்ன காரணம்? அரசினுடைய தவறான போக்கும் கொள்கையும் தான் காரணம். அந்த இதை மாற்றும் பொழுது தான் இந்த போராட்டங்கள் முடிவுக்கு வரும். நீங்கள் கடந்த ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பின்பாகவே ஒரு பெரிய அளவுக்கான போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் வெடிச்சுக்கிட்டே இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கத்தால் கூட ஜல்லிக்கட்டை நடத்த முடியாதுன்னு சொல்லும் பொழுது லட்சக்கணக்கான மாணவர்கள் ரோட்டுக்கு வருவதற்கு காரணம் பண்பாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்தோடு தான் வந்தாங்க. அதே போல் தான் நீட்டில் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ஏழை எளிய மாணவர்கள் பெரிய அளவுக்கு பாதிப்பு அடையக்கூடிய ஒரு மாநிலம். நிறைய கல்வி நிலையங்கள், அதுவும் அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை காவு கேட்பதை எந்த விதத்திலையும் சரியில்லை அப்படிங்கிறதுக்கான போராட்டமாகத்தான் அது நீட் போராட்டமும் மாறிச்சு. அதற்கு பின்பாக எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் 2 நாளில் போராட்டங்கள் மாணவர்கள் முடிவு கொண்டு வருவதற்கு அரசு தயாராக இல்லை. இந்த போராட்டங்களை தூண்டிவிட்டதும் போராட்டங்கள் நிகழ்வதற்கு காரணமே அரசாங்கம் தான். நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் 1 வார காலமாக, அதே போல் நீட் போராட்டம் ஒரு 15 தினமாக, இப்போ பேருந்து கட்டண உயர்வு போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு கடந்த வாரம், அதற்கு முந்தைய வாரம் 2 வாரங்களாக முழுவதுமாக தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மாணவர்கள், தஞ்சாவூர் மாவட்டத்திலெல்லாம் மாணவிகள் 5000 மாணவிகள் ரோட்டில் இறங்கி இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, இவங்க சொல்லக்கூடிய காரணம் எங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு, அதனால நாங்கள் உயர்த்துகிறோம், கட்டணங்களை உயர்த்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நட்டத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு முதல்ல கேள்வி இருக்குது. ஒன்று, உதிரி பாகங்கள் வாங்குறதுல இருக்கட்டும், புதிய பஸ்கள் வாங்குறதா இருக்கட்டும், அதே போல் பணியாளர்களை அமர்த்துவது. இதில் மிகப்பெரிய ஊழலை இந்த அரசாங்கம். எந்த துறையில் ஒரு பணி நியமனத்திற்கு வந்தால் கூட இவங்க லஞ்சம் வாங்காமல் ஆட்களை நியமிப்பதே கிடையாது. தகுதி, திறமை, படிப்பு இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. பணம், லாபம், இந்த 2 மட்டுமே நோக்கமாக. நீங்கள் இந்த துறையை பொறுத்தவரை ஒரு சேவைத்துறையாகத்தான் போக்குவரத்தை நம்ம பார்க்கணும். அதனால தான் இன்றைக்கி பல மலை கிராமங்களுக்கு கூட பஸ்ஸில் மக்கள் இல்லைன்னா கூட ஒரு 10 பேர் 5 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்காவது பஸ்ஸு போகுது. இன்றைக்கி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் என்பது கூட அது சேவைத்துறையாக பார்க்கும்போது தான் கொடுக்க முடியும். இது நஷ்டமடைஞ்சதுக்கு காரணம் அரசு தான். நாங்கள் 22 லட்சம் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுவோம். அந்த பஸ் பாஸ் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த தொகையை நீ போக்குவரத்து நிர்வாகத்துக்கு கொடுத்தியா? கேள்வி. 2வது, இந்த உதிரி பாகங்கள் வாங்குறதுல, பஸ்ஸுகள் வாங்குறதுல
நடைபெறக்கூடிய ஊழலை உன்னால் தடுத்திருக்கியா? நிர்வாக ரீதியான எந்த முடிவை எடுக்கிறதில்ல, தவறுகள் நிகழ்வதற்கு அரசே காரணமாக அமைஞ்சிட்டு இவங்க வந்து இப்போ வந்து பெரிய கனத்த இதயத்தோட முதல்வர் சொல்கிறாரு, கனத்த இதயத்தோடு நாங்கள் வந்து அறிவிக்கிறேன்னு. அதை விட பெரிய கனத்த இதயத்தோடு தான் மக்கள் வந்து ஏற்கனவே வாழ்ந்துட்டு வர்றாங்க. அப்படிங்கும்போது நிச்சயமாக அதை ஏற்றுக்க முடியாது. இவங்க சொல்லக்கூடிய அமைச்சர்கள் பேசும்போதே சில விஷயங்களை சொல்கிறாங்க. ₹1 உயர்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான் ₹1 அப்படின்னு வந்து அதிமுக அமைச்சர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ 2 பைசா வந்து நீ வந்து குறைச்சிருக்க, 2 பைசா பிச்சைக்காரன் வாங்குவானா? அது வந்து அப்போ லட்சக்கணக்கான மாணவர்கள் பெரிய அளவுக்கு பாதிப்படைகிறாங்க. அந்த மாணவர்களுடைய போராட்டத்தையும் மக்கள் போராட்டத்தையும் பெரிய அளவுக்கு அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். முதல்ல என்ன பண்ணாங்க, இந்த போராட்டத்தை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு 3,12,000 மாணவர்களுக்கு நாங்கள் கன்ஜெக்ஷன் பாஸ் கொடுக்குறோம், 50% கட்டண சலுகை பாஸ் கொடுக்குறோம், அது பழைய கட்டணத்து பிறகு கொடுக்குறோன்றாங்க. இவங்களுடைய சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் அனைத்துமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மோடியாக இருக்கட்டும், பழனிசாமியாக இருக்கட்டும், இவங்க வாக்குறுதியெல்லாம் எந்த மாதிரியான வாக்குறுதின்னு நமக்கு தெரியும். அவங்க சொன்னது போல் 15 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுவோம், 2 கோடி ரூபா 2 கோடி மக்களுக்கு வந்து நாங்கள் வேலை வாய்ப்பை உறுதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். 5 வருஷம் முடிய போது அவங்க எதுவும் பண்ணல. தமிழ்நாட்டிலையும் இவங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாமே பொய் வாக்குறுதிகளாக தான் மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க சொல்லக்கூடிய பழைய கட்டணத்திலே வாங்க வந்தோன்னா எந்த அளவுக்கு வந்து நம்ப முடியும்? அது மாணவர்கள் ஏற்க தயாராக. அதனால தான் போராட்டம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க உயர்த்துறது மலையளவு உயர்த்திட்டு நாங்கள் கடுகளவு குறைப்போம் அப்படின்னா யாரும் வந்து ஏற்க தயாராக இல்லை. கடந்த போராட்டங்களில் சென்னையில் பல்லவன் இல்லத்தை முற்றுகையிட்டு இந்திய மாணவர் சங்கத்தை தலைமையில் போராட்டம் நடத்தணும். அப்போ ஒரு மாணவன் வந்து பேசிய விஷயம்தான், நான் வந்து என்னுடைய ஊர் வந்து தஞ்சாவூர், நான் இருக்கிறது வந்து இப்போ சென்னையில் தங்கி படிக்கிறேன், நான் வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய பணத்தில் தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு நாளைக்கு நான் 5 தோசை சாப்பிடுவேன், இப்போல்லாம் நான் 4 தோசை தான் சாப்பிட்றேன், ஒரு தோசையை கட் பண்ணி வயிறை குறைச்சிட்டு தானுங்க, ஏன்னா பஸ் கட்டணம் உயர்ந்ததுனால என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனிதன், ஒரு மாணவன் தன்னுடைய உணவை கூட வந்து வயிறு நிறைய சாப்பிட முடியாத ஒரு அவலச்சூழலை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்குன்னா எவ்வளோ மோசமான அரசாங்கம்னு பார்க்க வேண்டியது. அதே போல் ஒரு குடும்பத்தில் ஒரு 3 பிள்ளைகள் 2 பிள்ளைங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இன்றைக்கி கல்லூரிகளுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டு வரணும்னா பெரும்பகுதியான மாணவர்கள் கட்டணம் டிக்கெட் எடுத்து தான் போயிட்டு வராங்க. அப்படிங்கும்போது நீங்கள் மதுரையினுடைய எம்ஜிஆர் பஸ் நிலையம் இப்போ புதுசாக பேர் மாற்றிருக்காங்க, அது மாட்டுத்தாவணி பஸ் நிலையத்துலேருந்து ஆரப்பாளையத்து வரணும் 9 ரூபா இருந்து, அந்த 9 ரூபாய்க்கு அந்த டிக்கெட் இன்றைக்கி 19 ரூபாயாக மாறி இருக்குது. அப்போ அவங்க வந்து ஒரு நாளைக்கு 2 குழந்தைகள் போயிட்டு வரோம்னா 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் செலவாகுது. பெரும்பகுதியான வருமானத்தை பஸ்ஸுகளுக்கே அவங்க கொடுத்தாங்கன்னா எப்படி அந்த அதில் முதல்ல பாதிக்கப்படுகிறது பெண்கள், மாணவிகள் தான். அவங்க பையனை படிக்க வைக்கலாமா, பொண்ணை படிக்க வைக்கணும்னா இப்போ பொண்ணை நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இடைநிறுத்தம் உள்ளிட்டு இந்த பிரச்சனையினால் உருவாகுது. இவங்க சொல்லக்கூடிய காரணம்லாம் வந்து ரொம்ப சாதாரண குழந்தைக்கு கூட தெரியும். இவங்க சொல்கிறது போய் ஏமாற்று வேலை அப்படிங்கிறதான் சொல்ல முடியுது. நஷ்டம் அப்படின்னு நீ சொல்கிற சரி, அப்போ எப்படி வந்து எம்எல்ஏக்களுக்கெல்லாம் 1,05,000 டபுள் மடங்கு உன்னால் சம்பளம் உயர்த்த முடியுது? இன்றைக்கி அம்மா ஸ்கூட்டர் 25% வந்து நாங்கள் வந்து மானியமாக கொடுக்குறோம், எப்படி பணம் கொடுக்க முடியுது? நான் 2000 புதிய பஸ்கள் வந்து நாங்கள் வந்து விட போகிறோம், அதுவும் கழிவறை வசதியோடு குளிர்சாதன வசதியோடு கொடுக்குறோன்னு சொல்ல, ஏற்கனவே சாதாரண பஸ்ஸுக்கே டிக்கெட் கொடுத்து போக முடியல, நீ அந்த பஸ்ஸெல்லாம் வாங்குவதற்கு நிதி எங்கேருந்து உருவாகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்படிங்கும்போது நீ வந்து இந்த துறையை வந்து லாபத்துறையாக நினைப்பதனுடைய ஒரு நோக்கம் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு மாறுது. அதனால தான் நம்ம அந்த போக்குவரத்து கழகங்களுக்கு நிதி வந்து மானியமாக அரசே கொடுக்கலாம். நீ போடக்கூடிய பட்ஜெட்டில் அவங்களுக்கு 3000 கோடி ரூபா கிட்ட தான் நஷ்டம்ங்கிற சொல்கிறாங்க. அப்போ 1.5% தான் நீ பட்ஜெட்டில் ஒதுக்கும் போதே நிதியாக ஒதுக்குனா நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குது. அப்போ தீர்வு தமிழக அரசாங்கத்திடம் தான் கையில் இருக்குது. அப்போ அந்த தீர்வை தெரிந்து கொண்டே இவர்கள் வந்து நாங்கள் 6 ஆண்டு காலமாக கட்டணத்தை உயர்த்துறோன்னு, அதற்கு முன்னாடி உயர்த்தினது யார்? அதிமுக அரசு தானே. அதிமுக அரசு தான் 6 வருஷத்துக்கு முன்னாடியும் நீங்கள் உயர்த்துனீங்க, இப்போயும் நீங்கள் தான் உயர்த்துறீங்க. உயர்த்துவதற்கு காரணம் வந்து சரியான காரணமாக வந்து இருக்க முடியாது. நிச்சயமாக இப்போயும் எங்களால் சொல்ல முடியும், தமிழ்நாடு அரசாங்கமோ இந்திய அரசாங்கமோ ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழலுக்கு உள்ளாச்சுன்னா மாணவர்களே முன்பு வந்து இவன் வசூல் பண்ணி கொடுப்பான். இன்றைக்கி ஒரு புயல் வருதோ இல்லை இடர்பாடுகள் எது வருதோ அப்படிங்கும்போது இவங்களே வசூல் பண்ணி கொடுத்த அனுபவம் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த நாட்டையோ தமிழ்நாட்டையோ வந்து பாதுகாப்பதற்கோ இல்லை அதற்கு ஒரு இடர்பாடு வரும்போது சரி செய்வதற்கோ மாணவர்கள் துணையாக நிற்போம். ஆனால் இவங்க சொல்லக்கூடிய காரணம் அதற்கு எதிராக இருக்குங்க போது தான் இன்றைக்கி போராட்டங்கள் வலுப்பட்டு கொண்டே இருக்குது. இது தொடர்ந்து இவர்கள் வந்து இந்த மாணவர்களுடைய போராட்டம் தொடர்வதற்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் தன்னுடைய எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த ரோட்டுக்கு வர்றதற்கு இது மக்களுக்கான போராட்டமாக இருக்குது.
இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அரசு தயாராக இல்லை. அதே போல் எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கி வந்து ஒரு போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறாங்க. அதுவும் அவங்களுடைய செயல்பாடும் வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு வந்து ஒரு விகரசான போராட்டமாக, ஒரு முழு அடைப்பு போராட்டமாக அப்படிங்கிற அளவுக்கு அரசை நிர்பந்திக்கிற அளவுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். இந்த போராட்டங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது பல விதங்களில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னும் போது நீட் மூலமாக ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஏழை நடுத்தர சமூகத்தில் இருக்கிறவங்க மருத்துவம் படிக்க முடியாத ஒரு சூழல் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து பள்ளி கல்லூரிகளுக்கே போக முடியாத ஒரு சூழலுக்கு கொண்டு போகிற நிலைமை தான் இந்த விலைவாசி உயர்வு நம்மளுக்கு காட்டுது. அப்படின்னும் போது ஒரு எழுச்சி ஏற்பட்டு மாணவர்கள்லாம் வந்து ஒன்று கூடி ஒரு போராடுறாங்க. அப்படின்னும் போது இதுக்கான காரணமாக இருந்த ஒரு மாநில அரசாங்கம் அதற்கான வழிமுறைகளை தேடாமல் அவங்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறையில் இன்னைக்கு ஈடுபடுறதை பார்க்குறோம். காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு சூழலை தாண்டி இன்னைக்கு காவல்துறையே வந்து பல மாணவர்களோட வாழ்க்கை எதிர்காலத்துக்கு கேள்விக்குறியாக்குற ஒரு நிலைக்கு கொண்டு போயிருக்காங்க இல்லைங்களா? ஆமாம், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீட் பிரச்சனை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவி பிரச்சனையாக மட்டும் இல்லை, அரசு பள்ளிகளில் படித்து வரக்கூடிய எல்லா தரப்பு மாணவிகளுமே வந்து இன்றைக்கி பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய மருத்துவ கனவை அளிக்கக்கூடிய ஒரு செயல்னு சொல்லி தான் இந்த போராட்டம் வந்து 15 தினங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்தது. இந்த போராட்டத்தில் முதல்ல வந்து அதிமுக அரசாங்கம் எப்படி வந்து வெளியில் நாங்கள் வந்து மக்களுக்கு நல்ல திட்டங்கள்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதியே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், எந்த கட்சியும் வந்து எதிர்ப்பு கூட தெரியல, அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து போடப்பட்ட சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட தீர்மானம். அந்த தீர்மானத்திற்கு இதுவரை மத்திய அரசாங்கம் பதிலளிக்கல, குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு இவங்க அனுப்பலை. இதை கேட்பதற்கு கூட தைரியம் இல்லாத ஒரு தன்மானம் இல்லாத அரசாங்கமாக மாறி இருக்கிறதுங்கிறீங்க. இது தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு பெரிய தலைகுனிவாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இத்தனை ஒரு 7 கோடி பேருக்கு மேலே இருக்கக்கூடிய தமிழக மக்களை அவங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு தீர்மானத்தை வந்து அவங்க அலட்சியப்படுத்துகிறாங்கன்னா, உண்மையிலே வந்து தன்மானமுள்ள ஒரு ஆட்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் அவங்க எல்லாரும் ரோட்டில் இறங்கி இந்த அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கணும். அது இல்லாதனால தான் மாணவர்கள் ரோட்டுக்கு வந்தான். கிட்டத்தட்ட 15 நாள் போராட்டம் இந்திய மாணவர் சங்கத்தின் தலைமையில் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 32 மாணவர்கள் வந்து ஜெயிலுக்கு போனான். நான் உள்ளிட்டு வந்து புழல் சிறையில் 3 நாள் இருந்தோம். கடைசி அவங்களுடைய நோக்கம் என்னாச்சு? இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரணும், அது காவல்துறை மூலமாக முடிவு கொண்டு வரணும். ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் அதை தான் அவங்க கையில் எடுத்தாங்க. அதுதான் வந்து காவல்துறையே நேரடியாக வாகனங்களுக்கு தீ வைப்பதும் மாணவர்களை அடித்து நொறுக்குங்கிற வேலையை வந்து செஞ்சு அந்த போராட்டத்தை கலைச்சாங்க. நீட் போராட்டத்தில் எஸ்எஃப்ஐ தலைவர்களை கைது செஞ்சுட்டா முடிவு கொண்டு வந்துடலான்னு அவங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லா இடங்களிலும் வந்து 32 பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ளே வச்சுருந்தாங்க. இப்போ பேருந்து கட்டண போக்குவரத்து இந்த உயர்வுக்கான போராட்டத்தையும் மாணவர்களை அவங்களுடைய பழைய ஃபார்முலாவே இப்பயும் கையில் எடுத்துருக்குறாங்க. என்ன மாதிரி எடுக்கிறாங்கன்னா, ஒன்று கல்வித்துறை மூலமாக போராட்டம் வலுப்பெறுது, தடுக்கணும். ஒரு நியாயமான அரசாங்கம்னா போராட்டத்துடைய கோரிக்கையை பரிசீலித்து அதுக்கு தீர்வு காண்றது தான் ஒரு நியாயமான அரசாங்கம். ஆனால் அவங்க இப்படி இல்லை. இப்போ எப்படி எடுக்கிறாங்கன்னா, கல்வித்துறை மூலமாக கல்லூரி வளாகங்களுக்கு விடுமுறை. எந்த மாணவர்களாம் முன்னாடி நின்று போராட்டத்துக்கு முன் வரிசையில் நிற்கிறானோ அது இந்த மாணவர்களை வந்து தற்காலிகமாக இடைநிறுத்தம் பண்ணுறது, சஸ்பெண்ட் செய்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க. அதையும் தாண்டி அமைப்புகள்லேருந்து எஸ்எஃப்ஐ போன்ற அமைப்புகள் இருந்தால் காவல்துறை மூலமாக கைது செய்வது அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒடுக்குமுறை இந்த 3 போராட்டங்கள்லையுமே பார்க்குறோம். அது மதுரையில் தியாகராஜா கல்லூரியில் ஒரு 17 மாணவர்களை முதல் நாள் இரவே வந்து ஒரு 2 மணிக்கு அவங்கள கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி போராட்டத்தில் ஈடுபட்டவங்கள அந்த எஸ்எஃப்ஐ மாவட்ட செயலாளர் வேல்தேவா உள்ளிட்ட கொண்டு வரவங்கள வேனில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. அவங்கள கொண்டு போய் உடனே ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஏன்னா தமிழ்நாடு போராட்டம் நடக்குது, இவங்களை கைது பண்ணி சிறைக்கு அனுப்புனா பெரிய பிரச்சனையாகுமோ என்னமோ சொல்லிட்டு அவங்க வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு தான் அந்த மாணவர்களை நீதிபதியினுடைய வீட்டிற்கு கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அந்த நீதிபதி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, பேருந்து கட்டண உயர்வுனால அந்த மாணவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க, அதனால் கைது பண்ணிடுவோம். அப்போ அவங்களே வந்து நீதிபதியே கேட்ட விஷயம், கொலை செஞ்சவனை கூட நீ 4 மணிக்கு இப்படி கூட்டு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தது இல்லையே, மாணவர்களை இப்படி கூட்டு வரைய எல்லாம் நியாயமா? நீ வச்சிருக்கிறது வந்து மைனரான பல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறான், அவனுக்கான வயது சான்றிதழ் எதுவுமே இல்லாமல் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி அந்த நீதிபதி அவங்கள திருப்பி அனுப்பிட்டாங்க. ஆனால் ஒரு சட்டத்திற்கு புறம்பான வேலையை கையில் எடுக்கிறாங்க. எப்படி வந்து ஒரு 17 மாணவர்களை வந்து சிறைக்கும் கொண்டு செல்லாமல் அவர்களை வந்து விடுதலையும் செய்யாமல் ஒரு நாள் இரவு முழுவதும் அவங்க மண்டபத்தில் அடைச்சி வச்சு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மனிதாபிமானமற்ற செயலில் காவல்துறை நடந்திருக்கு. அதற்கு பின்பாக மறுநாளும் கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துகிறாங்க. மைனருங்கிறதுனால அந்த 7 பேரை விடுதலை செஞ்சு மிச்சம் 10 பேர்
வந்து சிறையில் அடைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த போராட்டத்திலையும் ஒரு 35 மாணவர்கள் சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய நோக்கமெல்லாம் வந்து எதை நோக்கி இருக்கிறதுனா போராட்டத்தை ஒடுக்கணும். இந்த ஒடுக்குறதன் மூலமாக மற்ற மாணவர்கள் களத்திற்கு வந்துடக்கூடாது. அது மட்டும்தான் தெளிவாக இருக்குது. ஆனால் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா இந்த அரசாங்கம் ஒரு போராடக்கூடிய தலைமையை அவர்களுக்கு தெரியாமலே உருவாக்குது. ஒரு நல்ல விதமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு தப்பு செஞ்சால் ஸ்டூடெண்ட் ரோட்டில் வந்து கேள்வி கேட்பான், சட்டையை பிடிப்பான் அப்படிங்கிற ஒரு பயம் என்பது இந்த அரசுக்கு வருவதற்கு அவர்களுக்கு தெரியாமலே அவர்களுக்கு ஒரு எதிரியை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நிச்சயமாக இந்த போராட்டங்களுக்கு ஒடுக்குவதனாலேயோ சிறைக்கு போகிறதுனாலே பயப்படவே மாட்டான். ஏன்னா மாணவர் வந்து எது சரி எது தப்பு அப்படின்னு வந்து சரியாக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டான். இவங்க அரசாங்கங்கள் நினைக்கக்கூடிய முதலாளித்துவ அரசாங்கம் நினைக்கிற மாதிரி ஒரு அரசியலற்ற மாணவர் சமூகத்தை உருவாக்கணும்னு இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவன் வந்து மீண்டும் வந்து ஒரு அரசியலோடு தனக்கான அரசியல் எது என்பதை தீர்மானிச்சுட்டு இன்றைக்கி களத்துக்கு வந்திருக்கான். போலீஸ் அடிக்கும் தெரியும், சிறைக்கு அனுப்புன்னு தெரியும், தெரிஞ்சு தான் போராட்ட களத்துக்கு வந்திருக்கான். அதனால் இவர்கள் நினைப்பது போல் போராட்டத்தை ஒடுக்க முடியாது. இப்போ 2 வார காலம் போராட்டம் நடந்திருக்கு. நேற்று கூட நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், மேலும் இந்த போராட்டத்தை முன்னுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் புகார் வாங்கி காவல்துறை ஒரு 20 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு எதிராகவும் போராட்டம் போயிட்டு இருக்கு. அதனால் அரசு நினைக்கிற மாதிரி இப்போ ஒரு 4 பேர் 5 பேரை சிறையில் பிடிச்சி போட்டால் இந்த போராட்டம் முடிவுக்கு வந்துடணும். நீ மாணவர்களே சிறையில் பிடிச்சி போட முடியும், போராட்டத்தை ஒரு நாளும் சிறையில் பிடிச்சி போட முடியாது. அரசு உணரலை அப்படின்னா இந்த அரசாங்கம் கவிழும் வரைக்கும் வேணால் போராட்டம் நடக்கும். நிச்சயமா செயலற்று போன மாணவர்களோட தேவை, அவங்களுடைய கோரிக்கைகளை பூர்த்தி செய்யாத ஒரு நிலையில் செயல்பட்டு இருக்க இந்த அதிமுக அரசோட செயல்பாடுகள்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு பெரிய முக்கியமான விஷயம், கல்வி நிறுவனங்கள் தான் எதிர்கால ஒரு சந்ததியினரை மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடம். லஞ்சம், ஊழல் இப்படின்னு பல இடங்களில் நம்ம பார்த்தாலும் கல்வி நிறுவனங்கள் வரைக்கும் அது பெருகி இருக்கிறத பார்க்குறோம். துணைவேந்தர்கள் நியமனம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்துட்டு இருக்கிறது நிரூபணமாக இருக்கு. இந்த சூழல்ல இந்த மாதிரியான ஒரு போக்கு எதிர்கால சந்ததியினரை எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ இல்லை இந்த நாட்டை வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு முற்போக்கான ஒரு சமூகமாக மாற்றுவதற்கான ஒரு இடமாக வந்து தான் கல்வி நிலைய வளாகங்கள் இருக்குது. அதனால தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இந்த துறையிலிருந்து போகக்கூடிய மாணவர்கள் தான் எல்லா துறைகளிலும் பல்கி பெறுகிறாங்க. அப்போ அந்த உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல வளர்கிற இடத்துல ஊழல் போகுது அப்படிங்கிறது இந்த சமூகத்திற்கோ நாட்டிற்கோ எந்த விதத்திலும் நல்லதல்ல அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அதிமுக அரசாங்கம் தனக்கான லாபத்தை ஈட்டுவது எல்லா துறைகளிலும் மாறி வச்சிருக்கிறான். ஊழல் பெறுறதுல நீங்கள் சாதாரணமாக பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய லேப் அசிஸ்டண்ட்டு அவங்கள்ட்ட கூட லட்சக்கணக்கில் 4 லட்சம் 5 லட்சம் சொல்லி ஊழல் வாங்குவதுங்க இருக்குது. ஆனால் துணைவேந்தர் பதவிகளுக்கு நம்ம சொல்லவே வேணாம், கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கிட்டு தான் அவங்க வந்து நியமனம் பண்ணுறாங்க. இது வந்து எழுதப்படாத ஒரு சட்டமாகவே துணைவேந்தர்களாகவோ பேராசிரியர்களாகவோ வருபவர்களுக்கு இவ்வளவு ரூபாய் வந்து இவ்வளவு லட்சம் இவ்வளவு கோடி வந்து லஞ்சமாக பெறுவது எழுதப்படாத சட்டமாகவே இந்த அரசாங்கம் வச்சுருக்கிறாங்க. அதனால தான் யூசிசி சொல்லக்கூடிய நாம்ஸை கூட இவங்க வந்து அமுல்படுத்துறதில்ல, பொருட்படுத்துறதே கிடையாது. நீங்கள் வந்து 65 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்களை தான் நியமனம் பண்ணணும்னா 66 வயசில் உள்ள ஒருத்தவங்களும் வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஜெயலலிதா இருக்கும் பொழுதே அதுக்கு மட்டும் தனியாக வந்து அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ என்னென்னா ஊழல் செய்வதற்கு நினச்சா இவங்க கூட சட்டத்தை கூட மாற்றி எழுதிக்கிடுவாங்க. அதுதான் இன்றைக்கி பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய நிகழ்வு. 30 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து பணம் கட்டதுனால அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்திருக்கிறது. இது முதல் நிகழ்வு அல்ல. நீங்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கல்யாணி மதிவாணனுடைய விசி அவங்கள ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வந்து கடைசியாக சேலம் பல்கலைக்கழகத்தினுடைய அங்கமுத்துங்கிற ஒரு ரெஜிஸ்டர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். காரணம் என்னென்னா எல்லாமே ஊழல் தான். பேராசிரியர் பணியிடமா 30 லட்சம், விசியா 2 கோடியிலிருந்து 30 கோடி வரைக்கும் இந்த பணம் என்பது ஊழலாக பெறுவதுங்கிறது மாறி இருக்குது. திருவள்ளுவர் பேரில் இயங்கக்கூடிய திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் கடந்த ஒரு 18-20 ஆண்டுகளாகவுமே பெரிய மோசடி தணிக்கைத்துறையெல்லாம் வந்து பார்த்தா அங்கே கோடிக்கணக்கான ரூபாய் வந்து லஞ்சம் அதை தாண்டி வந்து கணக்கு காட்டப்படாமல் வந்து இருக்குது. நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை. உண்மையிலேயே வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் யூசிசி நாம்ஸுக்கு கீழே வந்து இதெல்லாம் பல்கலைக்கழகம் இயங்கணும் அப்படின்லாம் அவங்க வந்து தயாரில்லை. ஏன்னா அவங்களுமே வந்து இன்றைக்கி மத ரீதியான தன்னுடைய இந்துத்துவா கொள்கையை புகுத்தணும், ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்களை வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் வீசியாக போடணும் அப்படிங்கிறது மீது காட்டக்கூடிய அக்கறை ஊழலை தடுக்கணுங்கிற எண்ணத்தில் இல்லை. நம்முடைய கவர்னர், தமிழ்நாட்டினுடைய கவர்னர் அங்கே ஆய்வு பண்ணுறாரு இங்கே ஆய்வு பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏதாவது பல்கலைக்கழகத்தில் ஊழல் சம்மந்தம் ஆய்வு பண்ணியிருக்காருன்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய நோக்கமும் ஊழலை தடுப்பது கிடையாது. அதனால தான் இன்றைக்கி
பெரிய அளவுக்கான ஊழல் என்பது மாறி இருக்கு. இவங்க செய்யக்கூடிய ஊழல் இவர்கள் பணம் கொடுத்து பதவிக்கு போகிறது மட்டும் இல்லை, மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவி தொகைகளை உட்பட. இன்றைக்கி ஒரு மாணவன் PhD மாணவனாக வந்து உள்ளே வர்றான் அப்படின்னா, நீ இவ்வளவு பணம் கொடுத்தேன்னா உனக்கு சீட்டு கொடுக்குறேன், பகிரங்கமாக பேசப்படுது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு சூழல், படிப்புக்கு தகுதிக்கு எதுக்குமே வந்து வேலை இல்லைங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பல்கலைக்கழக வளாகம் பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து பல்கலைக்கழகம் வரைக்கும் பள்ளிக்கூடங்களில் லட்சத்தில் துவங்குது. இங்கே கல்லூரி பல்கலைக்கழகத்தில் கோடியில் துவங்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஆட்சியாளர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் அவர்களுக்கு இந்த பணம் போய் சேருது. அதனால தான் இவங்க இதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இல்லை. இப்போ கூட வந்து இந்த பல்கலைக்கழகத்தினுடைய அந்த துணைவேந்தரை வந்து கைது செஞ்சுருக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம ஒரு முன்னாடி இருக்க நடைமுறையிலேருந்து பார்த்தோம்னா, முறையாக பெறப்பட்ட அந்த பணங்கள் ஆட்சி நிர்வாகத்திட்ட அந்த லஞ்ச பணம் போகல, அதனால கைது. வேறு எதுவுமே கிடையாது. உடனே வந்து இவங்க உண்மையிலேயே வந்து லஞ்சத்தை வந்து தடுக்கிறதுக்காக கைது பண்ணியிருக்காங்க அப்படிலாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு போய் பணம் சேரலை, அதனால தான் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பல பல்கலைக்கழகங்களையும் இன்றைக்கும் வந்து துணைவேந்தர் நியமிக்கப்படாமல் இருக்குது. என்ன காரணம்? இந்த பேரம் பேசுகிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதனால் ஊழல் என்பது பல்கலைக்கழக வளாகங்களுக்குள் வருவது இந்த சமூகத்திற்கு நல்லதல்ல. அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள், மாணவர்கள், பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உள்ளிட்டு இதற்கு எதிரான போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது அரசு நிர்வாகம் சரியாக தலையிடாத பட்சத்தில் இந்த அரசுக்கு எதிரான போராட்டமாக பல்கலைக்கழகங்கள் மாறும். கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்தில் நாளைய தினம் வந்து இந்திய மாணவர் சங்க தலைமையில் போராட்டம் நடக்க இருக்குது. நிச்சயமாக அரசு செய்யக்கூடிய தவறுகளை இந்த மாணவர்கள் தொடர்ந்து தட்டி கேட்பாங்க. இவர்கள் சொல்லக்கூடிய பொய் புரட்டுகளை நம்புவதற்கு தயாராக இல்லை. நீங்கள் நீட் போராட்டத்தில் சொன்ன நாங்கள் 413 ஒன்றியங்கள்லேயும் வந்து பயிற்சி மையங்களை நாங்கள் வந்து துவங்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து 100க்கு மேலே, அது வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் வகுப்பு நடத்துவோம்னு சொல்லிட்டு ஏமாற்று வேலை. இந்த மாதிரி ஊழல், அதே போல் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை வந்து சரியாக வந்து நிறைவேற்றுவது இல்லை. அதை தாண்டி வந்து இன்றைக்கும் வந்து எல்லா வாக்குறுதிகளுமே நீங்கள் உலகத்தரத்திற்கு கல்வியை நாங்கள் உயர்த்த போகிறோம் சொல்லி அமைச்சர்கள் பெருமக்கள் செங்கோட்டையன் உள்ளிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாடத்திட்டத்தை 12 வருஷம் கழித்து இப்போ நாங்கள் மாற்றிருக்கிறோம், நிச்சயமாக உலகத்தரத்துக்கு போடுவாங்க. நாங்கள் கேட்குற இயல்பாகவே அந்த கேள்வி வருது. நீங்கள் வந்து உலகத்தரத்திற்கான பாடத்திட்டத்தை கொண்டு வந்துட்டால் அதை அமுல்படுத்துறதுக்கு ஆள் வேணுமா வேணாமா? எத்தனை பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கி வந்து ஆசிரியர், பேராசிரியர், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. அதை அமுல்படுத்துவதற்கான உதவியாளர்கள் பணி காலியாக இருக்குது. இன்னும் வந்து செய்யக்கூடிய ஆய்வகங்களுக்கு போதுமான இடம் வந்து லேப் வசதி இருக்கா? எதுவுமே இல்லை. நீ அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை எதையுமே செய்யாமல் நாங்கள் உலகத்தரத்துக்கு மாறுவோம் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துகிற வேலையை வந்து நிச்சயமாக மாணவர்கள் ஏற்க மாட்டாங்க. ஏமாற்று வேலையை சிறப்பாக செய்கிறாங்க. அதோடு சேர்த்து ஊழலையும் சேர்ந்து இந்த அரசு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு எதிரான போராட்டத்தின் மூலமாக தான் கேட்க முடியும். அதனால் மாணவர் சமூகம் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்துகிட்டே போவாங்க. இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி மாணவர்களோட பிரச்சனை என்ன? பல துறையில் இருக்கிறவங்களும் இன்றைக்கி அரசுக்கு எதிராக போராட்டங்கள்னு போகும்போது மாணவர்கள் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட பிரச்சனையை காது கொடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை செயலற்று போன தன்மையினால் இன்றைக்கி போராட்டம் தீவிரமடைஞ்சு பல நிலைகளில் பல தேவைகளுக்காக வீதியில் இறங்கியிருக்காங்க. பெண்களும் இதில் வந்திருக்காங்க. இந்த ஒரு சூழலில் அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசாங்கம் அவங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளில் காவல்துறை மூலமாக அது எப்படி ஈடுபடுது? இதில் ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னும் போது தன்னெழுச்சியாக இன்னைக்கு மாணவர்கள் எப்படி இருக்காங்க? இந்த போராட்டத்தோட தீவிரம் என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம் முன் வைக்கும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாட்டில் பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். அவற்றுள் குறிப்பிடத்தக்க மாற்றம் சாமியார்களிடையே ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்று சொல்ல வேண்டும். முன்பெல்லாம் சாமியார்கள் என்று சொன்னால் ஊர் ஓரத்திலே இருக்கிற ஏதுமற்றவர்களாக இருக்கிற அந்த ஊர் மக்கள் கொடுக்கிற உணவை உண்கிற எல்லாவற்றையும் துறந்த ஒருவராகத்தான் அன்றைக்கு நாம் சாமியார்களை பார்த்தோம். அப்படித்தான் இருந்தார்கள். பெரும்பாலும் சாமியார்கள் அந்த ஊர்ப்புறங்களில், எல்லைகளில் ஏதோ ஒரு மரத்தடியில் ஒடுங்கி கிடக்கிறவர்களாக, தங்களுக்கென்று ஏதும் மற்றவர்களாக இருப்பார்கள் என்பது நாம் அறிந்த செய்தி. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் சாமியார்கள்தான்
வேறு யாரை காட்டிலும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக, கோடீஸ்வரர்களாக, அதுவும் அவர்கள் பயன்படுத்துகிற வாகனங்களெல்லாம் மெர்சிடைஸ் பென்ஸ் என்பது போல விலை உயர்ந்த கார்களாக, இன்னமும் கூட விலை உயர்ந்த கோடிக்கணக்கான ரூபாயை கொண்ட கார்களாக அவை இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எங்கேனும் ஒரு ஆசிரமத்தில் அமர்ந்து யோகாவோ பயிற்சியோ சொல்லுகிறார்களா என்றால் ஆசிரமத்தில் அமர்ந்து யோகா எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் பெரிய பெரிய வணிகங்களையெல்லாம், வணிக நிறுவனங்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மீரா நந்தா என்கிற ஒரு தத்துவியலாளர் இது குறித்து ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். த காட் மார்க்கெட், ஹவு குளோபலைசேஷன் மேக் த ஹிந்துயிசம் எ பிக் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்தியாவில் ஒரு காட் மார்க்கெட் இருக்கிறது, ஒரு கடவுளின் பெயரால் ஒரு சந்தையே இருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு ஏராளமான சாமியார்கள் மிகப்பெரிய வணிக நிறுவனங்களை நடத்துகிறார்கள். உலகமயமாக்கலின் மூலம் மிக பெரும் பயன் பெற்றவர்களாக அவர்களும் அவர்கள் நடத்துகிற நிறுவனங்களும் தான் இருக்கின்றன. இப்படியெல்லாம் ஏதோ சாமியார்களை பிடிக்காதவர்கள் சொல்லி கொண்டு போகிறார்கள் என்பது இல்லை. அவர்களே கூட்டம் கூட்டி அவர்களே வெளிப்படுத்திய பல புள்ளி விவரங்களை, கணக்குகளை அந்த புத்தகம் காட்டுகிறது. அந்த மீரானந்தா எழுதியிருக்கிற புத்தகத்தினுடைய சாரத்தை மாத இதழான நிமிர்வோம் என்னும் இதழ் அப்படியே ஒரு கட்டுரையாகவும் வடித்து தந்திருக்கிறது. படிக்கிற நேரத்தில் நமக்கே பெரிய வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. அந்த கட்டுரையை படிக்கிறவர்கள் பலருக்கு நாமும் வேறு வேறு தொழில்களை செய்வதை விட, வேறு எங்காவது போய் அலுவலகத்தில் வேலை செய்வதை விட சாமியார்களாக போய்விடலாமா என்கிற எண்ணம் வரும். காரணம், அந்த அளவுக்கு பாபா ராம்தேவ் அவர்கள் நடத்துகிற அந்த நிறுவனம் 10,561,00,000 ரூபாய்க்கு வர்த்தகத்தை செய்திருக்கிறது. அது லாபம் மட்டும். சென்ற ஆண்டை விட இப்போது 100 மடங்கு இந்த வர்த்தகத்தினுடைய போக்குவரத்துகள் கூடியிருக்கின்றன என்று அவரே சொல்லியிருக்கிறார். தில்லியிலே கான்ஸ்டியூஷன் கிளப்பிலே நடைபெற்ற கூட்டத்தில் அவரே இந்த புள்ளி விவரங்களை அளித்திருக்கிறார். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு, அதாவது 2016-17 ஆண்டில் 100 மடங்கு வணிகம் கூடியிருக்கிறது என்பது எந்த ஒரு தொழில் அதிபராலும் எட்ட முடியாத உயரமாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் மிக நன்றாக அறிவோம். இது கடவுளின் அருளோ அல்லது ஆன்மீகத்தின் பலமோ அல்ல, இது அரசாங்கத்தினுடைய ஆதரவு. இன்றைக்கு இருக்கிற அரசினுடைய ஆதரவை அவர்கள் முழுமையாக பெறுகிறார்கள். தில்லியிலே பல நாள்கள் போராடினாலும், பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தினாலும், அரை நிர்வாணத்திலிருந்து நிர்வாண போராட்டம் வரைக்கும் கூட நடத்தி பார்த்தாலும் பிரதமர் அவர்களை சந்திக்க முடியவில்லை விவசாயிகளால். ஆனால் மிக எளிமையாக பிரதமரை அங்கே இருந்து கோவை வரைக்கும் கொண்டு வந்து ஒரு ஆதி யோகி சிலையை திறக்க வைப்பதற்கு இங்கே இருக்கிற ஜக்கி வாசுதேவ் போன்ற சாமியார்களால் அது எளிதில் நடைபெற முடிகிறது. 112 அடி உயரத்தில் ஆதி யோகி சிலை என்று ஒரு சிலை திறக்கப்பட்டு, அந்த சிலை திறப்பு விழாவுக்கு பிரதமர் வருகிறார் என்று சொன்னால், பிறகு அந்த இடம் முறைப்படி கையகப்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது அதில் தவறு இருக்கிறதா என்று ஆராய்வதற்கே யார் ஒருவருக்கும் ஒரு தயக்கம் வரத்தானே செய்யும். அப்படி ஏதும் இருந்தால் பிரதமர் வந்திருப்பாரா என்கிற எண்ணம் வரும். எனவே பிரதமரையே அழைத்து வந்து விடுகிற வலிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். சாமியார்கள்தான் வணிகத்துறையில் எல்லா விதமான தொழில் துறையிலும் வளர்ந்து நிற்கிறார்கள். ஏழை விவசாயிகள் கிராமங்களை விட்டு, ஊர்களை விட்டு வெளியேறுகிற கட்டம் இந்த நாட்டில் வந்துவிட்டது. இப்போது ஒரு அறிக்கை சொல்லுகிறது, இந்தியாவில் பணக்காரர், நடுத்தட்டு, ஏழை என்கிற நிலை மாறி நடுத்தட்டு வர்க்கம் என்று ஒரு வர்க்கமே இல்லாமல் துடை தெரியப்படுகிறது. ஒன்று ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் அல்ல, ஹேவ் லாட்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் என்று தான் நிலைமை ஆகிவிட்டது. ஒரு பெரும் பணக்காரர்களும் மிக பரம ஏழைகளுமாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. நடுத்தட்டு வர்க்கம் துடை தெரியப்படுகிறது. ஒன்று நீ மேலே போ அல்லது கீழே வா, நடுவில் இருக்க முடியாது என்று சொல்லுகிற நிலை வருகிறது என்று ஒரு பத்திரிகை எழுதுகிறது. யாரெல்லாம் மேலே போய் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கிற எல்லா சாமியார்களும். ஆனால் அனைத்து சாமியார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்குள், இந்தியாவுக்குள் இருக்கிற இந்த பீடி சாமியார், பீர் சாமியார் போன்ற சூத்திர சாமியார்களால் அவ்வளவு வெற்றி பெற முடியவில்லை. இந்த சாமியார்கள் பல இடங்களில் கனகதாரா என்கிற பாதையில் பெங்களூர் போகிற போது 160 ஏக்கரில் விரிந்து கிடக்கிறது வாழும் கலை மையம் என்கிற இடம். ஸ்ரீ ரவிசங்கர் என்கிற சாமியார் நடத்துகிற அந்த தடம் அவ்வளவு பெரியதாக இருக்கிறது.
மகேஷ் யோகி என்னும் ஒருவரிடம் சீடராக 20 வயதில் வந்து சேர்ந்தவர்தான் ரவிசங்கர், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். இன்றைக்கு அந்த மையமே அவருடையதாக இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் பல ஏக்கர் விரிந்திருக்கிறது. 156 நாடுகளில் வாழும் கலை மையத்திற்கு கிளைகள் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். இப்படி தொழில்துறையில், வணிகத்தில், யோகா என்கிற பெயரில் உலகம் முழுவதும் மையங்களை நிறுவுவதில் என்று ஒரு பெரிய இலக்கை நோக்கி இந்தியாவினுடைய சாமியார்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் எல்லா சாமியார்களும் கார்ப்பரேட் சாமியார்களாக ஆகிவிட்டார்கள். சின்ன ஆசிரமத்தில் இருந்து மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்கள் நடத்துகிறவர்களே கூட போட்டி போட முடியாத அளவிற்கு பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களாக இந்த அமைப்புகள் அனைத்தும் ஆகிவிட்டன. தமிழ்நாட்டை பொறுத்தளவு நீங்கள் பார்த்தால் இந்த ஆசிரமங்கள் கோவையை சுற்றித்தான் கூடுதலாக இருக்கின்றன. என்ன காரணம் என்று நாம் எண்ணி பார்க்கலாம். கோவையிலே தான் தொழில் அதிபர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். தொழில் அதிபர்கள்தான் விரக்தி வருகிற போது இந்த சாமியார் மடங்களுக்கும் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். நீங்கள் பார்த்தால் அங்கே மிகப்பெரிய தேயிலை எஸ்டேட்டுகள் எல்லாம் கோடீஸ்வரர்களினுடைய இடங்கள். அதைத்தான் நாம் ஒரு முறை இப்படி நானே ஒரு முறை குறிப்பிட்டேன். இங்கே பார்த்தால் குன்றுகள் தோறும் கோடீஸ்வரர்கள், சறுக்கி விழுந்தால் சாமியார்கள். குன்றுகளெல்லாம் கோடீஸ்வரர்களிடம் இருக்கிறது. அவர்கள் கொஞ்சம் சறுக்கி விழுந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை, நேரடியாக சாமியார் மடங்களிலே வந்து விழுந்து விடலாம். சாமியார் மடங்கள் மறுபடியும் அவர்களை கோடீஸ்வரர்கள் ஆக்கும். இவை எங்கிருந்து வருகிறதென்றால் கடவுளை வணங்கிய காலம் மாறி கடவுளை போன்றவர்கள் சாமியார்கள் என்று கருதி கடவுளர்களாகவே தங்களை அவதரித்து கொள்ளுகிறவர்களாக இவர்கள் ஆனது ஒரு காரணம். நித்யானந்தா என்கிற சாமியாரின் மீது இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் இன்று வரை 44 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக லெனின் என்கிற இன்னொரு சாமியார் சொல்லுகிறார். அவரிடமிருந்து பிரிந்து வந்தவர். நான் தான் கல்கி அவதாரம் என்று ஒருவர் புறப்பட்டார். அவருடைய இயற்பெயர் விஜயகுமார். அவர் குடியாத்தம் பகுதியை சார்ந்தவர். அவர் தானே கல்கியினுடைய அவதாரம் என்றார். அரசு வேலையை விட்டுவிட்டு வந்தார். அவரை நோக்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டார்கள். எனவே இன்றைக்கு இந்தியாவிலே எது மிக பெரிய செல்வாக்குடைய, செல்வம் சேர்க்கக்கூடிய துறையாக இருக்கிறது என்றால் சாமியாராக இருப்பது தான். சாமியார் என்றால் எல்லாவற்றையும் விட்டு விடுவது, எல்லாவற்றையும் துறந்து விடுவது என்று யாரும் தவறாக கருதக்கூடாது. எந்த ஒரு தொழில் அதிபரையும் ஆலை அதிபரையும் விட மிகப்பெரிய செல்வந்தராக வருவதற்கான வாய்ப்பை இன்றைக்கு இந்திய நாடு அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. இந்தியா ஒரு ஆன்மீக நாடு, அதனால் தான் இப்படி என்று சொல்லுகிறார்கள். வணிகத்தில் எவ்வாறு முதலீடு செய்து அதிகமாக லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் எவ்வாறு சேமிக்கலாம் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வதே இந்த பகுதி. நம் விடேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஒரு வாரமோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு தொழில் சார்ந்த முதலாளிகளுக்கும் நம்ம இதன் வழியாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு கம்பெனி எப்படி நிர்வாகம் பண்ணணும், என்ன மாதிரி விதமாக நீங்கள் கடன் வாங்கலாம், எப்படிலாம் எந்த மாதிரி கடன் வாங்கியிருந்தால் ப்ராப்ளம் வரும், என்ன மாதிரி முதலீடுகள் வாங்கலாம், வெஞ்சர் கேபிட்டல்னால் எப்படி வாங்கலாம், ப்ரைவேட் ஈக்விட்டி எப்படி வாங்கலாம், எப்படி ஒரு கம்பெனியை லிஸ்டிங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷனோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கலாம், அது மாதிரி எப்படி பேங்க் ஃபண்டிங் வாங்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதுலேயே ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கிற ப்ராப்ளத்தை எப்படி அணுகணும், எப்படி புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் நான் சொல்லிட்டு வரேன். அதில் கடைசியாக ஒரு பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா, இப்போ எல்லோரும் பேசக்கூடிய பிட்காயினை பற்றி ஒரு 2 வாரமாக சொல்லியிருக்கேன். அது என்ன, அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எகெயின் இந்த பிட்காயினில் ஒரு இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற கொஸ்டின், அதுதான் கடைசியாக நான் பேசினது. பிட்காயின் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னா, இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத இன்னிலேருந்து அடுத்த ஏற்றத்துலேயோ இறக்கத்துலேயோ தான் அது கரெக்டான பதிலாங்கிறத சொல்ல முடியும். சப்போஸ் இன்றைக்கி வாங்கியிருக்கலாம், இன்றைக்கி சப்போஸ் நான் சொல்கிறேன் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு 20 நாளில் ஏறி இருந்துச்சுன்னா ஒரு $10 ஏறி இருக்குது, இல்லை $10 ஏறி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் ரூபாயில் கணக்கில் சொல்கிறேன், நம்மளோட இதுக்காக $10 ஏறி இருக்குது அப்படின்னிங்கன்னா, ஸோ இவர் சொன்னதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, அதனால் இவர் சொல்கிறது எப்போதுமே நடக்கும், இன்னொரு $10 ஏறிடுச்சு இதுக்கு அடுத்தது எப்போ சொல்லுவாருங்கிறத கேட்பாங்க. இதே நான் சொன்னதுலேருந்து 10 நாளில் இறங்கி இருந்துச்சுன்னா,
இவர் சொல்கிறதே இனிமேல் கேட்கக்கூடாதுங்கிற தீர்மானம் பண்ணுவாங்க. ஸோ இது எதுவுமே நான் எந்த அட்வைஸ் கொடுத்தாலுமே அதில் இந்த மாதிரி விஷயம் நம்ம சொல்லும்போது அதில் பேஸே இருக்காது இப்போதைக்கு. ஏன் இருக்காதுன்னா இது மார்க்கெட் சைக்காலஜி. மார்க்கெட்டில் அதிகமான டிமாண்ட் இருக்கும்போது பப்ளிக் சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய இது ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை. அதிகப்படியான டிமாண்ட் வரும்போது இந்த ப்ரைஸ் ஏறும், அதிகப்படியான சப்ளை வரும்போது இந்த ப்ரைஸ் இறங்கும். இன்றைக்கி வாங்கியிருக்கலாமா இன்றைக்கி விற்றுருக்கலாமாங்கிற கொஸ்டினுக்கு என்னால் எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியாது. வாங்கலாமா அப்படின்னிங்கன்னா கவர்மெண்ட் அலோவ் பண்ணல. வாங்கி ஃப்யூச்சரில் இது அசட்டா அப்படின்னிங்கன்னா இது ஒரு அசட்டாகவும் ட்ரீட் பண்ணலாம், பின்னாடி ஒரு பொருளை வாங்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் என்ன ஃப்யூச்சரில் பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஃப்யூச்சர் பெனிஃபிட் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்ரிஷியேட் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மேலே அதிகமாக போகிறதுக்கு ஜாஸ்தி இருக்குது. லாப நஷ்டத்தை நம்ம பார்த்துக்கணும். ஆனால் கொஞ்சம் வருஷம் கழித்து இன்னும் ஒரு 10 வருஷமோ இல்லை 5 வருஷமோ இப்போ எவ்வளோ தூரத்துக்கு இதை பற்றி பேசுகிறாங்களோ, முதல்ல இதை பற்றி ரொம்ப டேமேஜிங்காக இருந்தது, இப்போ பாசிட்டிவாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சதுனால இதை தொலைநோக்கில் பார்க்கும்போது இதுக்கு நல்லபடியாக எதிர்காலம் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை உண்மையாக இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. பார்க்கும்போது நிறைய இதில் சேஞ்ச் வரலாம். இது கவர்மெண்ட் பயப்படுறதுக்கு காரணம் ஒரு பர்டிகுலராக பேரலல் கரன்சி மாதிரி இது வருது, இன்னொரு கரன்சி மாதிரியே இருக்குது, யார் வேணால் எந்த நாட்டிலேருந்து வேணாலும் பண்ணலாம், இதில் ராங்கான திங்ஸ்லாம் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. சேஃப்டி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்டு முயற்சி எடுக்கும்போது இதில் நிறைய பாசிபிள் நல்ல மேலே வளர்ச்சி அடையிறதுக்கோ இதன் வழியாக நிறைய டிரான்சாக்ஷன் வரதுக்கோ நல்லாயிருக்கு. இப்போ என்னென்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கரன்சின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாருமே கரன்சியாக இருந்ததுன்னா எல்லோரும் அவங்கவுங்க இதை வாங்கியோ இதன் வழியாக பொருள் வாங்குவாங்க, இல்லை பொருள் வாங்கினவங்க இதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி இது ரொட்டேஷனுக்குள்ளே வந்துடும். அசட்டாக பார்க்குறதுல தான் நான் இப்போ இது வரைக்கும் நம்ம பேசினது எல்லாமே இதை ஒரு அசட்டாக வாங்கலாமா விற்கலாமா அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ இப்போ ஓரளவு இந்த பிட்காயினை பற்றி கவர் பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு முதலீட்டாளராக இதை வாங்கலாமா விற்கலாமா அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் இந்த டிசிஷனை நீங்கள் கொஞ்சம் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ அதோட தொடர்ச்சியாக எப்படி ஒரு கம்பெனி புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனி இல்லை ஓரளவு நடத்திக்கிட்டு இருக்கிற கம்பெனி பப்ளிக்லேருந்து பணம் கலெக்ட் பண்ணுற மெத்தடை இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னால் இனிஷியலாக அவங்க பப்ளிக்கில் போய் அவங்களோட ஷேரை ஆஃபர் பண்ணி அதன் வாயிலாக பணத்தை கலெக்ட் பண்ணுறது தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். அப்படின்னா ஒரு கம்பெனி ஒரு 10 கோடி ரூபா பணம் எடுக்கணும், அவங்க ப்ராஜெக்ட் 20 கோடி ரூபா, அவங்க ஒரு 10 கோடி ரூபா போட்டிருக்காங்க, இன்னொரு 10 கோடி ரூபா உங்கள்கிட்ட எடுக்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு பப்ளிக்லேருந்து எடுக்கிறாங்கன்னா அவங்க இத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸை பப்ளிக்கில் வெளியில் விடுவாங்க. அந்த வெளியில் விடுறதுக்கு பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டைம் விடுறதுக்கு பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். அந்த விடும்போது எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறவங்க இதை பர்மிஷன் கொடுக்கணும். ஏன் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னிங்கன்னா இதை நாளைக்கு வாங்குறவங்க விற்கிறதுக்கு உண்டான ஒரு இடத்த இடம் இருக்கணும். எப்படி விற்கிறதுக்கு உண்டான இடம்னா எப்படி இவங்களுக்கு இந்த இதை விற்கணும்னு நினைக்கும் போதோ இல்லை யாரோ ஒருத்தர் வாங்கணும்னு நினைக்கும் போதோ எங்கே போய் அணுகுவாங்க, அந்த அணுகிறதுக்கு உண்டான இடம் தான் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு மேலே தான் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு வச்சுருக்காங்க. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்த மாதிரி எதுவும் தவறுதலான முறையில் பணத்தை கலெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறத நிர்வாகம் பண்ணக்கூடியதோ கண்ட்ரோல் பண்ணக்கூடியதோ மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்க நிறுவனம் தான் அது. அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறுவனம் சொல்லக்கூடாது, அரசாங்கத்தோட ஒரு யூனிட். அவங்க இந்த பர்மிஷன் கொடுக்கறது, என்ன ரூபாயில் நீங்கள் ஷேரை விடலாம், என்ன மாதிரி விடணும், எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் புரோக்கர்ஸ் இதுக்குள்ளே இந்த ஒருத்தர் பப்ளிக் ஆஃபர் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படிங்கிறது போகும்போது பார்த்திங்கன்னா அவர் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஆடிட்டர் நம்ம மாதிரி கன்சல்டன்ட்ஸ் எல்லாம் வச்சு இதை எப்படி பேக்கேஜ் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணினா இந்த பொதுமக்கள் இதை வாங்குவாங்க அப்படிங்கிறத ஓரளவு தீர்மானம் பண்ணதுக்கப்புறம் மர்ச்சன்ட் பேங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செபியில் அப்ரூவல் ஆகிருக்கிற ஒருத்தரை போய் அணுகும்போது அவர் அவரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கன்சல்டன்ட் இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைஸிங் அரைவ் பண்ணுவாங்க. அரைவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நான் சொல்கிறது ஓவரால் மெத்தட் சொல்கிறேன். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் பர்மிஷன் கேட்பாங்க. பர்மிஷன் கேட்டதுக்கப்புறம் செபி பர்மிஷன் கேட்பாங்க. செபி பர்மிஷன் பண்ணதுக்கப்புறம் பப்ளிக்கில் விடுவாங்க. பப்ளிக்கில் ஃபஸ்ட் டைம் விடுறதுக்கு பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயினில் இனிஷியல் காயின் ஆஃபர்னே விடுறாங்க.
நீங்கள் வந்து சப்போஸ் வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, அவங்களுக்கு பணம் தேவையாக இருக்குது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே காயின் வச்சுருந்தீங்கன்னா அந்த காயினாக வந்து அவங்க வந்து காயினை ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த காயினை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரியும் இப்போ கொடுக்குறாங்க. இது வந்து இதனால் ப்ரொமோட்டருக்கு பணம் கிடைக்குமா, இல்லை அந்த கம்பெனிக்கு பணம் கிடைக்குமா, இது எப்படி வந்து வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் இன்டெப்த்தாக இன்னும் போக போக தான் தெரியும். இப்போதைக்கு வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தில் வந்து அதிகப்படியான வெளியில் சொல்லக்கூடிய அளவுக்கு தகவல் அவைலபிளாக இல்லை. ஸோ இதனால் வந்து என்னென்னா, இந்த முதலீட்டாளர்களுக்கு மெயினாக இதில் சொல்கிறது என்னென்னா, ஒரு விஷயங்கள் இந்த மாதிரிலாம் வரும்போது தீவிரமாக ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸை தேர்ந்தெடுத்துட்டு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே வந்து கரன்சியில் ட்ரேட் பண்ணுறேன், கரன்சி வாங்கி விற்கிறேன், அதில் எனக்கு நிறைய லாபம் வருது, கரன்சிங்கிறது வந்து ஜப்பான் கரன்சியை நான் வாங்குகிறேன், அதில் 10 ரூபா இத்தனை பைசா பர்சன்டேஜ் ஏறி இருக்குது, யூஎஸ் கரன்சி வாங்கினேன், இதில் 10 ஏறி இருக்குது, இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்றா இவ்வளோ வரும், அதில் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதில் நிறைய பேர் பணமும் சம்பாதிச்சு பணத்தையும் நிறைய பேர் விட்டுருக்குறாங்க. ஒரு சில நிறுவனங்கள்னு சொல்லக்கூடாது, ஒரு சில ஆளுங்க வந்து நான் உங்களுக்கு மாதம் 2% தரேன், 5% தரேன்னு சொல்லிடலாம் ஸ்கீமை விட்டு அதில் நிறைய பேர் பணத்தை போட்டு அதுலேயும் நிறைய பேர் பணத்தை இழந்திருக்காங்க. ஸோ இதனால் என்னென்னா, முதலீட்டாளர்களை வந்து எப்போதுமே முதலீட்டாளர்கள்னு சொல்லக்கூடியவங்க வந்து எப்போதும் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணக்கூடிய பணம் வச்சுருக்கிறவங்க வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஸ்கீம்ஸில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு சேஃப்டி இருக்குது, அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து ரிஸ்க் இல்லாமல் இருக்குங்கிறத நம்ம பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் வந்து ஃபர்தராக இது மேலே என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன வந்து நம்ம பார்த்துக்கணும், ஃபர்தராக இதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் நான் வந்து அடுத்த வாரத்தில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத தகவல்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. அவற்றிலிருந்து சிறந்த தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நாம் விடியலே வா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். நான் சமீபத்தில் என்னுடைய நிறுவனத்துக்கு கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு குமாஸ்தாவாக பணியாற்றுவதற்கு வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி ஒரு நாளிதழில் விளம்பரம் வெளியிட்டிருந்தேன். என்ன ஆச்சரியம்னா, எனக்கு தேவைப்படக்கூடிய ஆள் பார்த்திங்கன்னா ஒரு 12ஆம் வகுப்பு முடித்தவர் அல்லது ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவர் இருந்தால் போரும். ஆனால் எனக்கு வந்த விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பிஇ முடித்தவங்க தான், பொறியியல் முடித்தவங்க நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க குமாஸ்தா பணிக்கு. கூப்பிட்டு கேட்குறப்ப 2 பேரை அழைச்சி நேர்முக தேர்வு கலைச்சிருந்தேன். கூப்பிட்டு கேட்குறப்ப, ஏன்பா பிஇ முடிச்சுட்டு ஏன் இந்த வேலைக்கு வர்றேன்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பிஇ முடிச்சு என்ன சார் புண்ணியம், வேலையே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்பா? கஷ்டமாக இருக்குது சார், நிறைய பேர் பிஇ முடிச்சிருக்காங்க சார், வீதிக்கு வீதி பிஇ முடிச்சவங்க இருக்காங்க, இப்போ எங்களுக்கு என்னென்னா எங்கேயாவது வேலை கிடைச்சா உட்காந்துடலாம் அப்படின்ற நிலையில் இருக்கோன்றாங்க. இப்போ அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இது வந்து ரொம்ப யதார்த்தமான விஷயம். ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ பேர் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை பேர் வேலை தேடி சந்தைக்குள்ளே வர்றாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 1300 கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்குது, 571 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, 511 பல்நோக்கு தொழில்நுட்ப கல்லூரிகள் அதாவது பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்குது. இது போக மருத்துவக் கல்லூரிகள், பேராமெடிக்கல் கோர்சஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஏறக்குறைய ஒவ்வொரு ஆண்டும் இந்த கல்லூரியினுடைய இறுதி ஆண்டு படிப்பை முடிச்சுட்டு தோராயமாக ஒரு 10 லட்சம் மாணவர்கள் சந்தைக்கு புதிதாக வருகிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் மே மாதம் இல்லை ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் புதுசாக வேலை தேடி சந்தைக்குள்ளே வர்றாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்கிறேன். இது போக அதுக்கு முந்தின வருஷம் 10 லட்சம் பேர் வந்திருப்பாங்கல்ல, அதில் ஒரு 5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்காமல் இருந்திருக்கும்னு வச்சுக்கோமே, அந்த 5 லட்சம் பேர் இருப்பாங்க. அதுக்கு முந்தின வருஷம் வேலை கிடைக்காமல் இருக்க ஒரு 5 லட்சம் பேர், ஆக அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 20 லட்சம் பேர் வேலை தேடி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில் வேலையில் சேர்ந்த சிலருக்கும் புதுசாக வேலை மாறணும்னு தோணியிருக்கும், அவங்களும் சந்தையில் இருப்பாங்க. ஆக 20லேருந்து 25 லட்சம் பேர் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வேலை தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் கல்லூரியை முடித்து வெளியே வரீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் திறமையை எப்படி வளர்த்துக்கணும், இது பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக கற்றலும் கற்பித்தலும் பகுதியில் பார்க்க போகிறோம். எல்லாரும் டிகிரி படிக்கிறோங்க. முன்னாடியோட இன்றைக்கு வந்து எழுத்தறிவு அதிகமாகிடுச்சு, விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு, நிறைய படித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது, போட்டிகள் அதிகமாகிடுச்சு. அதனால் வெறுமனே நானும் டிகிரி படித்தேன், நானும் ஒரு 40 விழுக்காடு 50 விழுக்காடு ஜஸ்ட் பாஸ் எடுத்தேன் அப்படின்னா இன்றைக்கு வேலைவாய்ப்பு சந்தையில் உங்களுக்கு இடம் இல்லை.
வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரணும்னா, அல்லது நீங்கள் போகிற இடங்களில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்களை வேலைக்கு எடுத்துக்கணும்னா, நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது 5 உத்திகளை பின்பற்றணும். அது என்ன 5 உத்திகள்? அந்த 5 உத்திகளை பின்பற்றினா வேலை கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்குங்க. அந்த 5 உத்திகளை நீங்கள் படிக்கிற காலத்துலேருந்தே பின்பற்ற தொடங்கணும். நீங்கள் இப்போ கல்லூரியில் படிச்சுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, இந்த 5 உத்திகள் சொல்கிறேன், இதை அப்படியே பின்பற்றி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு சந்தையில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதை நீங்கள் ஒத்துக்குவீங்க. சரிங்களா? முதல் உத்தி, படிக்கிற பாடத்தை தெளிவாக நல்லா படித்து 80 விழுக்காட்டுக்கு மேலே மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பை தேடுங்க. இந்த ஜஸ்ட் பாஸ், ஃபஸ்ட்டு கிளாஸ் எல்லாம் இனிமேல் வேலைக்கு உதவாது. மிகப்பெரிய போட்டி மிகுந்த சந்தை. அதனால் 80 விழுக்காடாவது குறைஞ்சபட்சம் எடுக்கணும். அப்போ இந்த 3 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகள் மெனக்கட்டு பட்டப்படிப்பு படிக்கிறப்ப நல்லா ஆழமாக புரிஞ்சு படிங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிற முக்கிய காலகட்டம். இந்த படிப்பை ரொம்ப ஆழமாக படிக்கிறதன் மூலம் நீங்கள் அடுத்த நிலைக்கு எளிமையாக போக முடியும். ஆக அது மட்டும் இல்லைங்க, அந்த 80 விழுக்காடு பெறுவதோடு சேர்த்து உங்கள் துறை சார்ந்த கூடுதல் படிப்புகளை படிங்க. இப்போ நீங்கள் பிகாம் படிக்கிறீங்கன்னா ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், டேலி மாதிரி ஏதாவது ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நல்லா கற்றுக்குங்க. எந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேருக்கு சந்தையில் வேலை வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பிஇயில் சிவில் படிக்கிறீங்கன்னா ஆட்டோகேட், இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் வந்திருக்கு. மெக்கானிக்கல் படிக்கிறீங்கன்னா அதில் என்ன சாஃப்ட்வேர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த துறையில் அந்த நிறுவனங்களில் இன்றைக்கி என்ன மென்பொருள்கள் பயன்படுத்திகிட்ருக்காங்க, அந்த மென்பொருள்களை கற்றுக்க முடியுமா? இதெல்லாம் பெரும்பாலும் கல்லூரியில் சொல்லித்தராட்டியும் கூட வெளியே போய் தனியார் நிறுவனங்கள்லேயோ இல்லை அரசே கற்பித்து கொடுக்கக்கூடிய சில நிறுவனங்கள்லேயோ போய் நம்ம படிக்க முடியுமா? இதெல்லாம் படித்தா தான் நடைமுறையில் நம்ம போகணுன்னு வேலை கிடைக்கும். ஆக 80 விழுக்காடு மதிப்பெண் எடுத்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்சஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இது முதல் உத்தி. 2வது, கூடுதலாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் ரொம்ப 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 அவசியம். ஆங்கிலம் பயிற்று மொழி. கூடுதலாக இன்னொரு மொழி. நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் நம்ம இந்தியாவில் காலடி எடுத்து வச்சுருக்கனால நீங்கள் ஜப்பானிய மொழி கற்றுக்கலாம். இங்கே ஜப்பானிய நிறுவனங்கள் இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது. கொரிய நிறுவனங்கள் இருக்குது, ஜெர்மானிய நிறுவனங்கள் இருக்குது, ரஷ்ய நிறுவனங்கள் இருக்குது. ஆக ஜப்பானிய மொழியோ ஜெர்மன் மொழியோ அல்லது ஃப்ரெஞ்சு மொழியோ ரஷ்ய மொழியோ ஏதோ ஒரு கூடுதல் ஒரு மொழி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அந்த மொழி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. வெளியே வரக்கூடிய 25 லட்சம் பேர்லையுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமானா சந்தேகம்தான். ஆக கூடுதலாக ஒரு பன்னாட்டு மொழியை கற்றுக்கொள்கிற போது உங்களுடைய வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது. முதல் என்ன சொன்னேன், 80 விழுக்காட்டுக்கு மேலே நீங்கள் மதிப்பெண் எடுக்கணும். நீங்கள் படிக்கிற பாடத்தில் கூடுதலாக சில திறன் வளர்ப்பு பயிற்சிகளை கற்றுக்கணும். 2வது, ஒரு அந்நிய மொழியையும் நம்ம கற்றுக்கொள்வது, வேலைக்காக கற்றுக்கொள்வது நல்லது. தெரிஞ்சு வச்சுருக்கிறது தப்பு இல்லை. 3வது, சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றாங்க, மென் திறன்கள். அதாவது நீங்கள் எங்கே போனாலும் சிரித்து பேசணும், கலகலன்னு பேசணும், நேராக பார்த்து பேசணும், ஒரு அவுட்ஸ்போக்கனாக இருக்கணும், ஒரு நல்ல கம்யூனிகேஷன் கெப்பாசிட்டி இருக்கணும், உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். இந்த மாதிரி மென் திறன்கள்னு சொல்கிறது சாஃப்ட் ஸ்கில்னு. இதுக்கும் இன்றைக்கு நிறுவனங்கள் வந்துருச்சு. இதை பயிற்று கொடுக்குறதுக்கும் நிறைய டீச் பண்ணுறதுக்கெலாம் நிறைய நிறுவனங்கள் வந்துருச்சு. ஆக அதையும் கற்றுக்கங்க. உங்களை எப்படி வெளிப்படுத்துறது, ஏன்னா நீங்கள் தனி ஒரு ஆளாக வேலை பார்க்குறன்றது வேறு, ஒரு குழுவோடு சேர்ந்து வேலை பார்க்குறதுன்றது வேறு. அந்த டீம் பிளேயராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இன்றைக்கு நிறைய நிறுவனங்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆக சாஃப்ட் ஸ்கில்ஸ் கற்றுக்கங்க. 4வதாக, நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில். அதை உண்மையிலேயே ஒரு ஆழமான நோக்கத்தோடு அதை புரிஞ்சுட்டு ரியலாகவே உட்காந்து பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கடையில் உள்ளதை வாங்கி உள்ள ப்ராஜெக்ட்லாம் வாங்கி அதை ஒரு ஒரு மேக்கப் பண்ணி கொடுத்துட்றாங்க. கடமைக்கேன்னு பண்ணுறாங்க. அப்படி இல்லை, கடமையாக பண்ணுங்கள். அதை உண்மையிலே சீரியஸாக என்ன நோக்கத்துக்காக அது உருவாக்கப்பட்டிருக்குன்றதை புரிஞ்சுட்டு அதையே ஒரு நல்ல படிப்பினையாக எடுத்து பண்ணுங்கள். அது போக நிறைய ஒர்க் ஷாப், செமினார், இது மாதிரி கருத்தரங்குகள், பணிமனைகள், இது மாதிரி நிறைய விஷயங்களை போய் கற்றுக்குங்க. ஏன்னா அங்கே தான் இன்றைக்கு தொழிற்சாலைகளில் நடைமுறைகளில் என்ன நடந்துட்டுருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஆக முதல்ல 80 விழுக்காட்டுக்கு மேலே நீங்கள் மதிப்பெண் பெறணும். கூடுதலாக சில பயிற்சிகளை படிக்கணும். 1. 2வது, வெளிநாட்டு மொழி ஒன்று கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. 3வதாக சாஃப்ட் ஸ்கில்ஸ், மென்திறன்களை கற்றுக்கங்க. 4வதாக அந்த ப்ராஜெக்ட்டு, இன்டர்ன்ஷிப்பு, இதெல்லாம் ரொம்ப உண்மையிலேயே ஆழமான அறிவோடு அது ஒரு உற்சாகமாக எடுத்துகிட்டு பண்ணுங்கள். நிறைய கருத்தரங்குகள் அட்டன் பண்ணுங்கள். 5வதாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் நிறைய கிளப்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கல்லூரிகளில் நிறைய NSS இருக்கும், ரோட்ராக்ட் இருக்கும். அதாவது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பு இருக்காது, ஆனால் படிப்பை தவிர மற்ற எல்லா திறன்களையும் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. நிறைய பேரை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நெட்வொர்க் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்கள் வகுப்பறையிலேயே இருக்கக்கூடிய 40 பசங்களுடைய பழகிறத விட
கல்லூரியில் இருக்கக்கூடிய நிறைய புது மாணவர்கள், அவங்க குடும்பத்தார், அவங்க நண்பர்கள், அவங்க சுற்றத்தார், அவங்களோட போகிறது பழகிறது, மாதிரி நிறைய பேர்ட்ட பழகிறப்ப உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்கும், வேலைக்கு நீங்கள் எப்படி தயார் பண்ணிக்கலாம், இது மாதிரி நிறைய புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். இந்த நெட்வொர்க்கிங் முக்கியம். ஆக இந்த 5 உத்திகளையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா, அதாவது படிக்கிறப்ப ரொம்ப நல்லா 80 விழுக்காட்டுக்கு மேலே வாங்கணும், 2வது ஒரு கூடுதலாக ஒரு மொழியை கற்றுக்கணும், 3வது சாஃப்ட் ஸ்கில்ஸ் கற்றுக்கணும், 4வது ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப்லாம் உண்மையிலே ஒரு ஆழ்ந்த ஈடுபாட்டோடு பண்ணணும், 5வது முக்கியமாக நீங்கள் நிறைய படிப்பு தவிர மற்ற நெட்வொர்க்கிங் விஷயங்களே நீங்கள் ஆர்வம் காமிக்கணும். நிறைய கிளப்ஸில் மெம்பராக இருக்கணும், 4 இடத்துக்கு போகணும் வரணும், 4 பேர்ட்ட பழகணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தீங்கன்னா அப்படி உங்களை 5 உத்திகளை பின்பற்றி உங்களை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயம் நீங்கள் சந்தைக்கு செல்கிற போது, வேலை வாய்ப்பு தேடி சந்தைக்கு செல்கிற போது உங்களை மாதிரி ஆட்களை தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் தேடிக்கிட்டு இருக்காங்கன்ற உண்மை உங்களுக்கு புரியும். 100 பேர் இருந்தாலும் நீங்கள் அழகாக உங்களுக்கான வேலை உங்களுக்கு உங்களை தேடி கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட ஆள் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய நிறுவனங்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நிறுவனங்களை வேலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதற்கான நேரம் இதுதான். தொடங்குங்கள், உங்கள் தரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள், நிச்சயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும்.